ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி ஒரு 24,367 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 250 பாயிண்ட்ஸ் அப்பு. பேங்க் நிஃப்டி 327 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 50,484 பாயிண்ட்ஸில் இருக்குது. டெக்னாலஜி, சர்வீஸ், மீடியா, பேங்கிங், ஆட்டோ, பிஎஸ்யூ பேங்கு, ஃபினான்ஸு, ஃபார்மா, இன்ஃப்ரா இதெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி எனர்ஜி, மெட்டல், பிஎஸ்சி எல்லாமே பாசிட்டிவில் இருந்துச்சு. சிமெண்ட், கன்சியூமர், ரியாலிட்டி இந்த செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்துச்சு மோரலாட்டு மார்க்கெட்டில். எஃப்ஐஎஸ்டிஏ செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இந்த ஆகஸ்ட் மந்தில் ஆகஸ்ட் 1 ஒரு 2089 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அடுத்தது நேற்று வந்து ஒரு 406 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. மோரராட்டு ஆகஸ்ட்டில் வெறும் ரெண்டு நாள் தான் எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. மிச்சம் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா 3000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி ஒரு நாள் கூட விற்றுருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் இந்த ஏப்ரலில் 9 டேஸில் 2 நாள் வாங்கியிருக்காங்க. தவிர ஆக்டிவ் மார்க்கெட் டேஸில் 2 நாள் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. மிச்சம் 5 நாள் வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அதே டிஏஎஸ் வந்து அந்த கண்டினியூஸ் இந்த ஆகஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 மட்டுமே நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. மிச்சம் எல்லா நாளுமே எஃப்ஐஎஸ்க்கு ஈக்குவலாட்டாக அவங்க வந்து டிஏஎஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ மோரராட்டு பார்த்தீங்கன்னா இது எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸ் 1650 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது ஒரு 1550 ரூபா அந்த ரேஞ்சு வந்த வர ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எகைன் என்ட்ரிக்கு வாய்ப்பு வருமா அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நிறைய பேர் அப்டேட் கேட்குறீங்க, டிவிடெண்ட் எப்போ ரூபா வரும்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ மோரராட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அவங்க ரெக்கார்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா 10/5/2024 ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இந்த மாதம் 9 வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து அப்ரூவல் கிடச்சிடுச்சு. ஸோ மோரோராட்டு அவங்க சொல்கிறது 12 அதாவது ஆகஸ்ட் 12 இந்த மாதம் 12 உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மாதம் 12 இல்லைனா அதுக்கு அடுத்த ஒரு 5 நாளில் வர வாய்ப்பு இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டிவிடெண்டு. ஸோ மோரோராட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நண்பா கோல்டு பீஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ மோரராட்டு கோல்டு பீஸ் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மோரராட்டு கோல்டு பீஸ் ஒரு லாங் டர்முக்கு கன்சிடர் பண்ணது நல்லதான். இப்போ ஒரு ஷார்ட் டர்மில் அந்த இம்போர்ட் கஸ்டம் டியூட்டியை கேன்சல் பண்ணதுனால கோல்டு வந்து கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. ஸோ அதனால கோல்டு பீஸும் இறங்கிருந்துச்சு. மோரராட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷனல் பேஸ் பிஸ்னஸ் வச்சு தான் இயங்கக்கூடியது. கோல்டு பீஸ் இப்போதைக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் ஆட் வர மார்க்கெட்டில் 1% வந்து ரேலியாக இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 58.66 காசு அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 58.66 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு பீஸு. ஸோ இது வந்து கோல்டு பீஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் கோல்டு பீஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் 204 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரோராட்டு வேல்யூஷன் படி பார்க்கும்போது இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் ரொம்ப ஒன்றும் ரேலி ஆகலை. ஸோ ரீசனாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் அப்டேட் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 3% ஏற்றிருந்தாங்க. அதாவது 200 கீழே இவங்க ரீசெண்டாக வந்திருந்தாங்க. அந்த டைம்லேயே நம்ம ஸ்லோவாக இதோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டர்மில் வேணால் ஒரு 20 ரூபா 15 ரூபா அந்த ஷேரில் இறங்குமே தவிர பட் பெரிய அளவில் அடி இருக்காது. வேல்யூஷன் நல்லா இருக்கிறதுனால இப்போதைக்கு பெரிய அளவில் இன்னும் அந்த ஸ்டாக் மேலே போகலாம் ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு லாங் டர்முக்கு நல்ல ஸ்டாக்குங்கிறது நிறைய வாட்டி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மணப்புரம் ஃபினான்ஸில் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஷேர் வந்து 200 கீழே வர சமயத்துலையும் சரி கொஞ்சம் இறங்க ஸ்லோவாக மணப்புரம் ஃபினான்ஸில் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ மோரராட்டு ஒரு லாங் டர்முக்கு பெஸ்ட் ஸ்டாக் தான் மணப்புரம் ஃபினான்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து அப்டேட்டு. ஸோ விப்ரோட ஷேர் இப்போதைக்கு நான் நியூ ஆட்டு என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மோரராட்டு ஷேர் ப்ரைஸ் வந்து 491 ரூபா இருக்குது விப்ரோ. இந்த டைமில் உள்ள என்ட்ரி கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லுவேன். ரீசன் பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணது, நான் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணது 420 ரூபா. இந்த ரேஞ்சில் அது ஒரு 540 ரூபா 550 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் வந்தது. இப்போ மறுபடியும் இறங்கி 490 ரூபாவில் இருக்குது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 450 ரூபாலேருந்து நீங்கள் புதுசாட்டு வாங்குறீங்கன்னா ஒரு 450 ரூபாவில் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா அதுலேயே ஸ்லோவாக தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு 420 வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் விப்ரோவில் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் அந்த ரேஞ்ச் வருமானு தெரில. ஸோ மோரராட்டு லாங் டர்ம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, புதுசாக உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா ஒரு 450 ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் விப்ரோவில். நெக்ஸ்ட் விப்ரோவில் சில அப்டேட்ஸும் வந்துருந்து. ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட்டாக மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூஎஸ் பேஸ் சைபிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது மூலமாட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாட்டு சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் இவங்க ரெண்டும் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விப்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் வந்து யூஎஸ் பேஸ்டு கொலம்பஸ் ஹைட்ராலிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்த் அமெரிக்கன் ப்ரெசன்ஸில் இவங்களோட அந்த ஹைட்ராலிக்ஸ் அந்த செக்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஹைட்ராலிக்ஸ்னால் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜேசிபிலலாம் வந்து அந்த கை வந்து தோண்டி எடுக்கும்போது அதில் ஒன்று வளைஞ்சி விரியும் அந்த செக்மெண்ட் நினைக்கிறேன், அதான் ஹைட்ராலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா விப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐசிசி பேங்க் வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஷேர் ப்ரைஸ் 1171 இருக்குது. ஸோ மோரல் ப்ரைஸ் ஸ்டாண்டிங்ஸ் 19 இருக்குது. புக் வேல்யூ வந்து 3க்கு மேலே இருக்குது, 3 ரூபா மேலே இருக்குது. மோராட்டு இந்த ஐசிசி பேங்க்கில் வந்து இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாம். லாஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஐசிசி பேங்க்கில். இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ரேலி ஆயிருக்கு. ஸோ எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, ஒரு டிப்பு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஐசிசி பேங்க்கில் உள்ள என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இப்போதைக்கு ஐசிசி பேங்க்கில் பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியில் வந்து அப்டேட்டு. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து ஓபால் அவங்களோட பெட்ரோகெமிக்கல் சப்சிடரியில் 49.36% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இப்போ அது வந்து 95.69% ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓபாலுங்கிறது இவங்களோட பெட்ரோகெமிக்கல் சப்சிடரின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் 18,365 கோடி பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இப்போ ஓஎன்ஜிசி வந்து அந்த ஓபால் கம்பெனியில் இனிஷியல் கியூமுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க சொல்கிறது 22,728 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு கவர்மெண்ட் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 49.36% ஸ்டேக்கு இப்போ 95.69% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஓபாலில். இது ஒரு பெட்ரோகெமிக்கல்ஸ் கம்பெனின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட சப்சிடரி தான். நெக்ஸ்ட் சைமன்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 578 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5,203 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 160 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11.6% இருக்குது. எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் வந்து 458 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 13% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா சேம் குவார்ட்டர் லாஸ்ட்டில் 527 கோடியாக இருக்குது. டேக்ஸ் அவுட்கோ வந்து 18.6% ரைஸ் ஆயிருக்கு, 179 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்லேருந்து ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்லேருந்து 400 பேசிஸ் பாயிண்ட் வந்து மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 14.1% இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 277 கோடியாக இருக்குது. இதுலேருந்து வந்த ரெவன்யூ, இந்த செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,970 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மொபிலிட்டி செக்மெண்ட்டில் 380 பேசிஸ் பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு, 2.6% இருக்குது. ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 57% கீழே விழுந்திருக்கு, 16 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 616 கோடியாக இருக்குது. டிஜிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்த ரெவன்யூ வந்து 7.7% மேலே போயிருக்கு, 964 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனர்ஜி பிஸ்னஸில் ரெவன்யூ கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1,486 கோடியாக இருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1,518 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 158 கோடியாக இருந்தது, இப்போ 190 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஆர்டர் வந்து 625 கோடிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 18% ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோரராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் டெக்னாலஜி இதை பேஸ் பண்ண கம்பெனி தான் அந்த சைமன்ஸ். ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் வந்து அப்டேட்டு. இவங்க சைனாவோட ஷனாக்சி ஆட்டோமொபைல் குரூப்போட ஒரு ஜேவி செட்டப் பண்ணுறதுக்கு கவர்மெண்டோட அப்ரூவலுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஜேவி வந்து 25,186 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டி இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி இது வந்து குஜராத்தில் செட்டப் பண்ணுறதுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட அப்ரூவல் தேவை. அதாவது 2020 ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. இந்தியா வந்து சைனா கம்பெனிஸ் கூட ஜேவி வைக்க வேண்டும் என்றால் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதனால இப்போ வந்து இந்த பிளான்ட் குஜராத்தில் தான் போட போகிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 17 இயர் லோவில் இருக்குது. அங்கேருந்து இந்த ரூலில் கொண்டு வந்ததுனால. பட் இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மஹேந்திராவில் வந்த ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. மஹேந்திரா வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் நியூ லான்ச் ஒன்று கொண்டு வர போகிறாங்க, ஒரு ட்ரக்கு, ஸ்மால் ட்ரக் ஒன்று. ஸோ அது வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாட்டாவோட இன்ட்ராக்கும் அசோக் லைலாண்டோட தோஸ்ட்டுக்கும் ஒரு காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கேரளா கவர்மெண்ட் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கேரளாவில் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோரராட் இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. ஹியூண்டாய் எக்ஸ்டரில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஜூலை 10, 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 1 லட்சம் சேல்ஸை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. வெறும் 13 மாதத்தில் 1 லட்சம் டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வித்து ஒரு சாதனை படைத்திருக்கிறது ஹியூண்டாயோட எக்ஸ்டர். ஸோ மோரர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் வெஹிக்கிள். டாடா கெமிக்கல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. 1,700 கோடி பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் 1,700 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மோரல் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஃப்ரைடே நடந்த மீட்டிங்கில் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அந்த நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு 1,70,000 NCD இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 லட்சம் வச்சு 1,700 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க எலிஜிபிள் இன்வெஸ்டர்ஸ் மூலமாட்டு. இந்த நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 3 வருஷம், அந்த டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா கெமிக்கல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் 1,041 இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் இதில் ஒரு 900-950 அந்த ரேஞ்சில் இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம் டாடா கெமிக்கல்ஸில் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ மோரால் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சில ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் கேட்டிருக்கீங்க. அதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஜூன் குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. மார்ச் ஜூன் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்டேக் வந்து அவங்க டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஜி என்டர்டைன்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 28.46% இருந்த ஸ்டேக்கு இப்போ 15.72% குறைஞ்சிருக்கு. 12.74% ஸ்டேக்கை விற்றுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் யாரோ டவுட் கேட்டிருந்தீங்க. 11.55% இருந்துச்சு ஸ்டேக்கு மார்ச் குவார்ட்டரில். இப்போ அது வந்து 3.66% குறைஞ்சிருக்கு. 7.89% வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கோஃபோர்ஜ் அதில் வந்து முந்தின மார்ச் குவார்ட்டரில் வந்து 41.68% இருந்த ஸ்டேக்கு இப்போ 34.96% குறைஞ்சிருக்கு. 6.72% டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸில் வந்து 7.79% இருந்த ஸ்டேக்கு இப்போ 3.04% குறைஞ்சிருக்கு. 4.75% ஸ்டேக் மியூச்சுவல் ஃபண்ட் டைல்யூட் பண்ணியிருக்காங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியாவில் 9.34% இருந்தது இப்போ 6.14% குறைச்சிருக்காங்க. 3.20% டைல்யூட் பண்ணியிருக்காங்க. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து போனஸ் இது ஒரு சிகரெட் கம்பெனி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 14.10% இருந்த ஸ்டேக் இப்போ 11.03% குறைச்சிருக்காங்க. 3.07% ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. சுந்தரம் ஃபினான்ஸ் 9.17% இருந்த ஸ்டேக்கு முந்தின குவார்ட்டரில் இப்போ 6.12% குறைச்சிருக்காங்க. 3.05% டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பரில் 2.90% டைல்யூட் பண்ணியிருக்காங்க. 5.01% இருந்தது இப்போ 2.11% குறைச்சிருக்காங்க. குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் இதில் வந்து 7.62% இருந்தது இப்போ 4.75% இருக்கு. 2.87% டைல்யூட் பண்ணியிருக்காங்க. கார்டன் ரிசி பில்டர்ஸ் நான் இதில் தான் சொன்னேன் இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கவனம் பாருங்க ஷிப் பில்டிங் கம்பெனிஸ்லையும். ஸோ இதில் வந்து 5.34% இருந்த ஸ்டேக் இப்போ 2.52% குறைஞ்சிருக்கு. 2.82% ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. மோராட்டு இது கார்டன் ரிசி பில்டர்ஸில். மோராட்டு இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டேக் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க மார்க்கெட்டில். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இவங்களோட ஆனுவல் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை 25% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 88 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஆட்டு. இது வந்து கம்பெனியோட சேர்மன் ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்யா அவர் தான் சொல்லியிருக்காரு. 2050 25% ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இப்போ ரிஃபைனிங் கெப்பாசிட்டி கரண்டாக 70.25 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குது. இந்த கம்பெனி என்ன ஏம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா 1/8 ஆஃப் த அதாவது 12.5% ஆஃப் த இந்தியன் எனர்ஜி நீட்ஸை வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2050 ஆயில் டிமாண்ட் வந்து 8.3 மில்லியன்ஸ் பேரல் பர் டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 5.4 மில்லியன்ஸ் பேரல் பர் டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்டாட்டி இவங்க வந்து இந்த 9 ரிஃபைனரிஸ் இவங்க கைவசம் இருக்கு. ஃபியூல்ஸ் லைக் பெட்ரோல் டீசல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலேருந்து இவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. ரிஃபைனிங் த்ரூ புட் வந்து 73.3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் 23-24 அந்த காலகட்டத்தில். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 104% இருக்குது. பெட்ரோகெமிக்கல் யூனிட்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்பவே பிளானில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு அதுலேருந்து க்ரூட் ஆயிலை கன்வெர்ட் பண்ணி வேல்யூபிள் ஆடட் கெமிக்கல்ஸ், அடுத்து கேஸ் அந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பயோஃபியூல்ஸ், க்ளீன் மொபிலிட்டி இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆயில் செயின் மார்க்கெட்டிங்கில் பயங்கரமாக இருக்கிறதுனால இப்போ ஒரு 61,000 கோடியில் ஒரு மெகா இன்வெஸ்ட்மெண்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் பாரதீப் ஒடிசாவில் அவங்க வந்து பண்ணுறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிங்கிள் லொக்கேஷனில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா ஐஓசியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கப்படுது. 1 ட்ரில்லியன் டேர்ன் ஓவர் வந்து 2047 அந்த கம்பெனி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 15% இருக்கும் பாஸ்ட் 4 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு இது அந்த கம்பெனியோட சேர்மன் கொடுத்த அப்டேட் தான். அவங்க வந்து இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணாதது ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் வால்யூம் தான். பட் இருந்தாலும் சப்ஸ்டன்ஷியலாட்டு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில். இது வந்து ஐஓசியில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.